Greetings everyone. நம்ம டெய்லி prelims point of view 5 questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, who is appointed as the new foreign secretary அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதிய வெளியுறவு செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய 35வது வெளியுறவுத்துறை செயலாளராக யார் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா விக்ரம் மிஸ்ரி அப்படிங்கிறவர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. சரியா? அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே நம்ம பார்க்குறோம். அடுத்தது, which state is set to pass gig workers bill அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிக் தொழிலாளர்கள் மசோதாவை எந்த மாநிலம் நிறைவேற்ற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலே முதல்ல இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு ஆக்டை பாஸ் பண்ணது ராஜஸ்தான். சரிங்களா? ஸோ கிக் ஒர்க்கர்ஸ்னா யாரு அப்படின்னா நம்ம பிளாட்ஃபார்ம் பேஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பிளாட்ஃபார்ம் பேஸ்ட், அதாவது என்ன பிளாட்ஃபார்ம்னா என்னன்னா, நமக்கு ஸ்விக்கி அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம், ஜொமேட்டோ அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம், ராபிடோ அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி ஒரு ஆப் பேசிஸா ஒர்க் பண்றாங்க இல்லையா, அந்த டெலிவரி பார்ட்னர்ஸ், அவங்கள தான் நம்ம கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கிக் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த கிக் தொழிலாளர்கள் அவங்களோட அந்த தொழிலாளர் நலனுக்காக ஒரு மசோதாவை முதல்ல கொண்டு வந்த மாநிலம்னா அது ராஜஸ்தான். அடுத்ததா யார் கொண்டு வர போறாங்க அப்படின்னா கர்நாடகா வந்து கொண்டு வர போறாங்க. சரியா? அடுத்தது, ஒன் சயின்டிஸ்ட் ஒன் ப்ராடக்ட் ப்ரோக்ராம் இஸ் செட் டு பி லான்ச்டு பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு விஞ்ஞானி ஒரு தயாரிப்பு திட்டம் யாரால் தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். இவங்க தான் வந்து இன்னைக்கு இந்த ஸ்கீமை லான்ச் பண்ண போறாங்க. சரியா? ஒவ்வொரு சயின்டிஸ்ட் கிட்டையும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 5521 சயின்டிஸ்ட் வந்து ஐகாருக்கு கீழே இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சயின்டிஸ்ட் கிட்டையும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை கொடுத்து ஒரு கிராப்பை கொடுத்து அதை டெவலப் பண்றது தான் இந்த ஸ்கீம். ஓகேவா? அதான் ஒன் சயின்டிஸ்ட் ஒன் ப்ராடக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஐகார் இதை பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது, consider the following statements about Euro 2024. Spain has won the tournament for 4th time. Rodri named Euro 2024 player of the tournament அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஈரோ 24 அப்படிங்கிறது நமக்கு கால்பந்து விளையாட்டு. சரிங்களா? கால்பந்து டோர்னமெண்ட் அது. ஓகேவா? அதுல ஸ்பெயின் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. 4வது முறையா வின் பண்ணிருக்காங்க. ரோட்ரி அப்படிங்கிற ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பிளேயருக்கு தான் வந்து சிறந்த வீரர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். போத் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, consider the following statements about Lok Ayuktha. Tamil Nadu Lok Ayuktha consists of a chairman, 2 judicial and 2 non-judicial members னு கொடுத்திருக்காங்க. செலெக்ஷன் கமிட்டியில சீஃப் மினிஸ்டர், ஸ்பீக்கர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருப்பாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரியா? தமிழ்ல பார்த்தோம்னா லோக் ஆயுக்தா பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் ஒரு தலைவர், 2 நீதித்துறை உறுப்பினர்கள் மற்றும் 2 நீதித்துறை அல்லாத உறுப்பினர்கள் உள்ளனர். ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே 2 ஜுடிஷியல் மெம்பர்ஸ், 2 நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. சரியா? அடுத்தது, தேர்வுக்குழுவில் முதல்வர், சட்டசபை சபாநாயகர், எதிர்கட்சி தலைவர் ஆகியோர் உள்ளனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேர்பர்சனை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த தேர்வுக்குழு, அந்த செலெக்ஷன் கமிட்டில யாரெல்லாம் இருப்பா? முதல்வர் இருப்பாரு, ஸ்பீக்கர் இருப்பாரு, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கூட்டம் இன்னைக்கு கூட போறாங்க. சரியா? இந்த செலெக்ஷன் கமிட்டி இன்னைக்கு மீட் பண்ண போறாங்க. மீட் பண்ணி தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவோட சேர்பர்சன், தலைவரை வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க. அந்த ஒரு பின்னணியில தான் இந்த ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு. ஸோ இரண்டும் சரி அப்படிங்கிறதா சரியான விடை. சரிங்களா? இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.